ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ ஒரு ப்ளவுஸை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட்டு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓரத்தில் ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கிட்டு அன்ஈவனாக உள்ள துணியெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட ஒரு கோடு போட்டுக்கிறோம். இது எதுக்குன்னா ஸ்லீவை நம்ம மடக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து ஸ்லீவோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு அந்தான ஒரு மார்க் பண்ணுறோம். இப்போ அதை ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்து கரெக்டாக அந்த ஸ்லீவ் ஹைட் மார்க் பண்ணோம்ல அதுலேயும் அந்த வித்து மார்க் பண்ணோம்ல அதுலேயும் கரெக்டாக வைக்கிறோம். அந்த கோட்டுக்கு நேராக வைக்கிறோம். வச்சுட்டு அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம்ல ஆம்ஹோலை அந்த இடத்துக்கிட்ட அந்த ஸ்டிச்சஸ் கிட்ட ஒரு மார்க்கு, அப்புறம் தையலுக்கு ஒரு மார்க் போட்டு அப்படியே வரைஞ்சி விட்ற வேண்டியது தான். இப்போ அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த தையலில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விரலை வச்சு மார்க் பண்ணுறோம். அப்போ தான் அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே ஸ்லீவை ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். அப்படி இந்த டாட்டாக மார்க் பண்ணியிருந்தோம்ல அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்லீவை கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. பேக் பார்ட்டை பார்க்கலாம். பேக் பார்ட்லேயும் அதே மாதிரி ஸ்லீவை கட் பண்ணோம்ல அந்த துணியை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதுலேருந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு கோடு போட்டுக்கிறோம். இது எதுக்குன்னா பேக் பார்ட்டில் மடக்கி தைக்கிறதுக்காக. இப்போ கரெக்டாக அந்த கோட்டுக்கு மேலே அந்த ப்ளவுஸை வைக்கிறோம். இப்போ அதை நெக்கு கிட்ட ஒரு மார்க் பண்ணுறோம். அதுக்கு மேலே தையலுக்கு ஒரு மார்க். அடுத்து இந்த ஷோல்டர்கிட்ட நெக் இருக்குல்ல அதை நல்லா துணியை வந்து அகண்டு போயிருக்கும். நம்ம போட்டு அதை நல்லா நேராக உள்ளடங்களாக இழுத்து விட்டு அங்கே ஒரு மார்க்கும், அதுக்கு பக்கத்துலேயே தையலுக்கு ஒரு மார்க். அடுத்து ஆம்ஹோல் சைடு. ஆம்ஹோல் சைடும் நல்லா மேல் சைடாக நல்லா இழுத்து விட்டுறணும். நம்ம போட்டு கீழோரமாக இறங்கியிருக்கோம். நம்ம என்ன பண்ணோம், கீழே அந்த கோடு போட்டோம்ல அதில் கரெக்டாக அந்த பாடி பார்ட்டை வச்சுட்டு மேலே ஆம்ஹோலுக்கு ஒரு மார்க். இப்போ சைடில் டாட்டாக அந்த ப்ளவுஸ் அளவுலேயே போட்டுட்டு ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு விட்ருக்கேன். இப்போ ஸ்கேலால் நம்ம மார்க் பண்ணதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்கு ஆம்ஹோலெல்லாம் ஸ்கேலால் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூ நெக்கு வரைஞ்சிக்க போகிறேன். இப்போ ஆம்ஹோல் சைடில் ஒரு 1.25 இன்ச்சு கிட்ட ஒரு வளைவாக கொடுத்து அதை மார்க் பண்ணிடலாம். இப்போ பேக் பார்ட்டை கட் பண்ணிடலாம். பொறுமையாக துணி சுருங்காத அளவுக்கு கட் பண்ணுங்கள்.
ஆம் ஹோல் சைடில் இந்த மாதிரி வளைவாக அப்படியே கட் பண்ணணும். எப்படி நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வளைச்சி தான் கட் பண்ணணும். துணியை வளைக்கக்கூடாது, நம்ம சிசரால் அப்படியே வளைச்சி கட் பண்ணும்போதே அப்படியே வளைச்சி கட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம பேக் பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பேக் பார்ட்டை வச்சு எப்படி ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணோம்ல, பேலன்ஸ் துணியில் அப்படியே பேக் பார்ட்டை எடுத்து அப்படியே வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட்டை மார்க் பண்ண போகிறோம். ஃபோல்டிங் சைடு நம்ம சைடாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ ஆம் ஹோலு அந்த ஷோல்டரெல்லாம் அப்படியே வரைஞ்சிக்க போகிறோம். பேக் சைடில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே ஃப்ரண்ட்டில் வரைய போகிறோம். ஆனால் சைடில் மட்டும் கொஞ்சம் துணி விட்டு 1 இன்ச்சு கிட்ட துணி விட்டு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறோம். நெக்கு மட்டும் நம்ம இப்போ வரைய வேணாம், ஷோல்டர் மார்க் பண்ணிட்டால் போதும். அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம நெக்கை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம். கொக்கிப்பட்டி சைடில் தான் நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும் நெக்குக்கு. அப்படியே ஷோல்டரில் வச்சு அப்படியே நெக்கை சரி பண்ணி விட்டுக்கிறோம். அப்படியே அது மேலேயே மார்க் பண்ண போகிறோம். அடுத்ததாக பட்டி சைடு மார்க் பண்ண போகிறோம். கொக்கி பட்டி சைடு அது நெக்கு மார்க் பண்ணோம்ல, அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம்ல அது வரைக்கும் மார்க் பண்ணுறோம். இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம நடுப்புற டாட் பிடிப்போம்ல அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி ஆம் ஹோல் சைடும் மார்க் பண்ண போகிறோம். ஆம் ஹோல்லேருந்து அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும் ஒரு மார்க். இப்போ மெயின் டாட்டை வந்து அளவெடுக்க போகிறோம். அது என்ன பண்ணுறோன்னா, ப்ளவுஸ் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு அங்கே மேலே அந்த தையல் போட்டிருக்கோம்ல ஷோல்டரில், அதுலேருந்து கீழே அந்த மெயின் டாட் எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அதை கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு மார்க் பண்ணுறோம். இப்போ ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டாட்டை மார்க் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு அந்த கொக்கி பட்டி நம்ம வந்து மார்க் பண்ணோம்ல, அந்த கொக்கி பட்டிக்கிட்ட கொஞ்சமாக தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து மெயின் டாட்டு எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் அப்படியே ஒரு மார்க்கு. இப்போ மெயின் டாட்டை இழுத்து விட்டுட்டு எந்த அளவுக்கு உள்ளே இருக்க துணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்து அது மார்க் பண்ணுறோம். இந்த சைடும் அந்த சைடும் சேமாக மார்க் பண்ணுறோம். இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து மேலே ஹைட் வந்து 3 இன்ச்சு வச்சுட்டு 2 சைடும் இந்த மாதிரி வி ஷேப்பில் வரைஞ்சிக்கிறோம். இப்போ ப்ளவுஸை கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் பார்ட்டை. அப்படியே அந்த மார்க்கிங் மேலேயே வச்சு பொறுமையாக கட் பண்ணிக்கிறோம். இந்த ஆம் ஹோல் வளைவை அப்படியே சிஸ்ஸரை மட்டும்தான் நம்ம வளைச்சி கட் பண்ணும்.
இப்போ சைடில் மீந்திருக்க துணியெல்லாம் நம்ம கொக்கி பட்டிக்கு ஐப்பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பட்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த மெயின் டாட் பிடிச்சோம்ல, மெயின் டாட் மார்க் பண்ணோம்ல, அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சிடணும். நம்ம ஸ்டிச் பண்ணால் எப்படி மடிப்போமோ அதே மாதிரி மடித்து மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இப்போ பட்டிக்கான துணி இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே கரெக்டாக போட்டுக்கிறோம். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து அப்படியே கரெக்டாக அந்த பட்டி துணி மேலே வச்சு அப்படியே வரைஞ்சிட்டோன்னா கரெக்டாக வந்துடும். பட்டி ரெடி ஆகிடும். அப்படியே சுருக்கம் இல்லாமல் அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே வரைஞ்சிட வேண்டியது தான். ரெண்டு சைடும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணுறதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட நம்ம வந்து மேலே கட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்டிச் போடுவோம்ல, அதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுவோம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறப்ப சைடில் துணி மீந்துச்சுல, அதை வந்து நம்ம கொக்கிக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். கொக்கிக்கும் ஐக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது எப்படின்னு காட்டுறேன். இது நெக் கட் பண்ணோம்ல, அதில் உள்ள பீஸை தான் நம்ம வந்து கழுத்துக்குள்ள துணியை கட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துக்கூடாது, கிராஸ் பீஸ் எடுத்து கட் பண்ணணும். ஸ்கேலால் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிவ் வித் சாய்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.